கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். இருப்பிடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்றால் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதை கண்முன்னே நிறுத்துகிறது போபாலில் வசித்து வரும் தமிழர்களின் நிலை. ஹிந்தி பேசும் மாநிலமான மத்திய பிரதேசம் தலைநகர் போபால், இந்தூர், மெக்வா உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 லட்சம் தமிழர்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. 50களின் பிற்பகுதியில் வேலைக்காக மத்திய பிரதேசம் சென்ற தமிழர்கள் அங்கேயே குடும்பத்துடன் நிரந்தரமாக தங்கிவிட்டனர். 3 தலைமுறைகளாக வசித்து வரும் தமிழர்கள் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் பாரம்பரியத்தை மறக்காமல் இருந்து வருவதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. வேட்டி சட்டை அணிவது, பொங்கல் திருவிழா, மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்றுவது, தைப்பூசம் என தமிழர்களின் அனைத்து பண்டிகைகளுக்கும் தவறாமல் கொண்டாட்டம்தான். என்னதான் பல ஆண்டுகளுக்கு முன்பே குடிபெயர்ந்து சென்றாலும் அங்கு வசிக்கும் தமிழ் மக்களின் நிலைமை இன்னும் தகர குடிசைக்குள்தான் இருக்கிறது. 4 பக்கம் தகரம் சாத்தி வைத்த வீட்டுக்குள்தான் ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் என குடும்பமே வசித்து வருகிறது. சென்னையில் இருக்கும் அண்ணா நகர் போல அங்கேயும் அண்ணா நகர் இருந்தாலும் அந்த அண்ணா நகர் வறுமையின் அடையாளமாகவே இருக்கிறது. தமிழர்கள் வசிக்கும் பகுதியான மும்பை தாராவியில் எப்படி வீடுகளும் தெருக்களும் நெருக்க நெருக்க இருக்குமோ அதே மாதிரிதான் இங்கும் குறுகிய சந்துகளும் வீடுகளும் இருக்கின்றன. 50 வருடங்களுக்கு மேலாக வசித்து வந்தாலும் வரி செலுத்தினாலும் பட்டா, குடிநீர், சாலை வசதி கிடைக்காமல் அரசு அலுவலகங்களின் வாசற்படிகளில் காத்து கிடக்க வேண்டிய நிலைதான் இருக்கிறது. 50-60 வருஷம் முன்ன இங்க வந்து தங்கிட்டாங்க. நாங்களும் இங்கே பிறந்து இங்கே படிச்சோம், இங்கே இருந்தோம். எதே நாங்கள் தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம எதே எங்களுக்கு சலுகை வேணும்னா அவன் என்ன சொல்றான்னா 50 வருஷம் ரெக்கார்டு எடுத்துருவாங்கிறான். எங்கள்கிட்ட வந்து அங்கே எங்கேயுமே கிடையாது. எங்க அம்மா அப்பா இங்கே வந்தாங்க, ஓட்டர் ஐடில இருந்து ரேஷன் கார்டு இருந்து எல்லாமே இங்க. சரி, நம்ம இங்க போய் நம்ம எம்எல்ஏ நம்ம பேச போனா இல்ல சிஎம் பேசுனா அவன் என்ன சொல்றான், 50 வருஷம் ரெக்கார்டு கொடுன்னு. கிடைக்கும் கூலி வேலைகளுக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் குடிபெயர்ந்த தமிழர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் ரேஷன் கார்டு, சாதி சான்றிதழ் போன்ற மற்ற ஆவணங்கள் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. சாதி சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் தங்கள் பிள்ளைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருப்பதாக வேதனையை பகிர்ந்தனர். இப்போ நாங்கள் தமிழ்காரங்களையும் இல்லாமல் இந்துக்காரங்களும் இல்லாமல் நாங்கள் நடு சென்றோம். அப்படின்றதால எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் ஜரூர் செய்ய ஒரு ஸ்கூல் வேணுங்க. இங்கே வந்து தமிழ் ஸ்கூல் கட்டி கொடுத்து தமிழ் புக்கெல்லாம் கொடுத்தோம்னா தமிழ் பசங்களை நாங்கள் தமிழ்ல படிக்க வைக்கணும். எனக்கு நாங்கள் தமிழ்ல படிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். பெரும்பாலும் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அங்கு வசித்து வருகிறார்கள் என்ற நிலையில் அங்குள்ள அரசு அலுவலகங்களுக்கு சென்று சாதி பெயரை சொல்லி சான்றிதழ் கேட்டால் அப்படியென்றால் என்னவென்றே தெரியவில்லை என கூறுவதாக தெரிவித்த மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகள் போல இருந்து வருவதாக அழாத குறையாக தெரிவித்தனர். இப்ப நம்ம வந்து ST SCல வந்தாலும் அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆரக்ஷன் உண்டு இல்ல. இங்க மத்திய பிரதேசல ஆதி திராவிடர்னா என்னன்னு தெரியாதா? அவன் தான் சொல்றான் சார், தெரியாது, எதுல சேர்ந்தவனும் தெரியாது, அவ்வளவுதான். பூர்வீகமான தமிழ்நாட்டுக்கே சென்று விடலாம் என்றாலும் மீண்டும் முதலிலிருந்து தொடங்குவது கடினம் என்பதாலும் நிலம், வீடு இல்லாததால் இங்குமே ஆவணங்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது எனவும் தெரிவிக்கின்றனர். நாங்க இங்க இருக்கிற வரை தான் நாங்க ஹிந்தியில படிக்க வைக்க முடியும், இங்கிலீஷ்ல படிக்கணும். இங்க படிச்சுட்டு நாங்க ஊர் நாட்டுக்கு போனாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபீஸ்லயோ, அதாவது மல்லிகை ஜாமான் கடையில கூட எங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. நீங்க எங்க படிச்சீங்களோ அங்க இருந்து ப்ரூஃப் எடுத்துருவாங்க, அப்பதான் நாங்க வேலை கிடைக்கும் சொல்லுவோம். அப்படின்றதால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முக்கியமாக அங்கு வசிக்கும் தமிழர்களின் முக்கிய கோரிக்கையே தங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான். வீட்டில் பேசி பழகினாலும் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது எனவும் தமிழக அரசே தொடக்க பள்ளியை உருவாக்கி தமிழ் கற்றுத்தர வழிவகை செய்ய வேண்டும் என
வேண்டி கேட்டு கொண்டனர். எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் வேணும். ஏன்னா எங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் உண்டு தமிழ்ல படிக்கணும் எதுனாலும். ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு போனோம், ஒரு பஸ்ல ஏது இருக்கு, இவனுக்கு ஹிந்தி மட்டும் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். தமிழ்நாட்டு ஃபுல்லா வந்து தமிழ்ல தான் ஏது இருக்காங்க. அப்போ வந்து அதை என்ன படிக்க முடியும்? மதுரை படிக்க முடியுமா, இல்ல சென்னைன்னு படிக்க முடியுமா? படிக்க தெரியாது. ஹிந்தி சரளமாகவும் ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்தும் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துடிப்பை புரிந்து கொண்டு தமிழக அரசும் துரித கதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்குள்ள தமிழர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இங்க சிஎம் வந்து மத்திய பிரதேச சிஎம் பேசி ஒன்று வந்து ஜாதி சான்றிதழ், அது ஒன்று தமிழ் ஸ்கூல்ல எங்களுக்கு வேணும். இதுதான் கோரிக்கை 2 எங்களுக்கு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மத்திய பிரதேசத்திலிருந்து தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.